சினிமாவை மோஸ்ட் டெமோக்ராட்டிக் ஆர்ட் என்று சொல்வேன். என் படம் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது என் படம் சொல்லிட்டு அது என்னோட நின்றுடும். அது உங்கள் படமாகும் போதுதான் எனக்கு வெற்றி. ஆக என் படம் என்று வெற்றி பெற்ற படத்தை கூட யாரும் சொல்ல முடியாது. எங்கள் படம், அது உங்களையும் சேர்த்துத்தான். அது கடைநிலை ஊழியன் ஒரு போக்கஸ் புல்லர் விட்டான்னா, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் சரியா கத்துக் கொடுக்கலன்னா, இல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம நானே பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகுங்கிறதுக்கு பேர் உதாரணம். என்ன பல விஷயங்களுக்கு உதாரணம் சொன்னார்கள். பெரும் ஆசான்கள் எனக்கு இருந்திருக்கிறார்கள். படிக்காத மேதை என்றெல்லாம் என்னை பாராட்டினார்கள். படிக்காமல் மேதையாவது இருக்கட்டும், படிக்காமல் மேடையே ஏற முடியாது. டயலாகையாவது படிக்கணும்ல. அப்படி எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த மேதைகளின் பட்டியலை நான் உங்களுக்கு சொன்னால் நான் எவ்வளவு படிக்காதவன் என்பது உங்களுக்கு புரியும். எனக்கு யுகேஜியில் தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் 3 பேர். கலைஞர், கண்ணதாசன். அந்த உச்சரிப்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். போதுமா என் வாத்தியார் பட்டியல்? அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு. சினிமா தியேட்டரில் தான் முதலில் ஜாதி ஒழிந்ததாக நான் நம்புகிறேன். அது வீதிக்கும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அது என் வாழ்நாளில் வர வேண்டும் என்பது என் கடமை. முக்கியமாக சகோதரர்களே, 40 வருடமாக நாம் நற்பணி என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் எதுக்கு இதையே செஞ்சுட்டு இருக்கோம், நாங்க சினிமா மாத்திரம் பார்த்துட்டு போயிடுறோம், என்ன இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது கொஞ்சம் பொறுத்து, நல்ல அரங்கில் உனக்கு மரியாதை கிடைக்கும். இதோ உங்கள் பெயரை சொல்லி, உங்கள் கட்சியின் பெயரை சொல்லி இங்கே உங்களை பாராட்டுகிறார் ஒரு அமைச்சர். அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ உன்னால் முடியும் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருந்து. அதுக்காக இப்ப இந்த நேரத்தில் பொறுமையா இருந்திருந்தாதுங்க. இது நாம களமிறங்க வேண்டிய நேரம். எந்த களங்கிறதுனா அது வேற களம், அங்க பேசிக்கலாம்.